ஹாய் கலை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. நேற்று சமையல் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் வேலை இருந்தாலும் போயிட்டேன். இன்றைக்கி ஒரு தேங்காய் மசால் குருமா. நம்ம நான்வெஜ் செய்கிற மாதிரி தான். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், பூண்டு, இஞ்சி, புதினா, கருவேப்பிலை, தக்காளி நம்ம செடியில் விட்டது 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். இது தாளிக்கிறதுக்கு கட் பண்ணிக்கலாம். தேங்காய், இதுலேயும் தேங்காய் இருக்கும் அரைக்கிறதுக்கு. இது தனியாக இப்போ தேங்காய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி எப்பயும் செய்கிற சாப்பாடு மாதிரி தான். சாதம் நைட்டு வச்சு, சாதம் இருக்கிற எடுத்து வச்சது தண்ணியில் ஊற்றி நைட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இன்றைக்கி சண்டே, எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிடுவாங்க. இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சமையல். இது எப்போவுமே இது நமக்கு ஸ்பெஷல். ராகிங்க, இது நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி தான் செய்ய போகிறோம். வாங்க. நம்ம எப்போவுமே குழம்புக்கு செய்கிறது இது எல்லாமே வணக்கலாம் கொஞ்சம். லைட்டாக பாத்திரம் காய்ட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ராகி கொஞ்சம் மிக்ஸியில் போட்டுக்கலாம். இதே மாதிரி தாங்க, கம்பு இருந்தாலும் சரி, சோளம் இருந்தாலும் சரி. நம்ம இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு இல்லைங்களா, அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் உடம்புக்கு தகுந்த மாதிரி நட்புத்தன்மையோடு, அதாவது ஈரப்பதத்தோட சமையல் செஞ்சு நம்ம சாப்பிடணும். அது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நமக்கு எதுவுமே இது எனக்கு ஒத்துக்காது, இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடிக்க முடியாது. ஓடிட்டுக்கு இருக்கவும் கூடாது. ஒரு கல் சூடாயிட்டாங்க. கொஞ்சம் லைட்டாக ஏன்னா இந்த பாத்திரம் ரொம்ப சூடாயிடும் சீக்கிரமாக. கொஞ்சம் லைட்டாக ஊற்ற போகிறேன். கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி எல்லாமே தண்ணி ஏற்கனவே இவங்க நல்லா சூடாக இருக்காங்க இல்லையா, அதனால்
மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாங்க. நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், நம்ம மட்டன் மசாலா கறி மசாலா தூள் 1 ஸ்பூன். சூடான உடனே தீஞ்சிடும். அதனால் கொஞ்சம் நம்ம தக்காளி வந்து இதில் சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாமே போட்டுக்கிறோம். என்னதான் இருந்தாலும் அந்த நம்ம வீட்டு பொழப்பு பண்ணுறோம் இல்லைங்களா, அவங்கள பார்த்த உடனே நமக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அந்த மாதிரி நம்ம வீட்டு செடியில் விளையிற எந்த காயாக இருந்தாலும், கீரை இருந்தாலும், பூவாக இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம். அதுக்கு மற்றவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடியே எந்த ஒரு நோய் தாக்கெல்லாம் இல்லாமல் இந்த ஃபேன் போட்டு நல்லா இருக்கும். தண்ணி வந்து கொஞ்சோண்டு ஊற்றி கொதிக்க வச்சுருக்காங்க. கொதிச்சுட்டு இருக்கட்டும். நம்ம அதை அரைச்சி தாளிச்சு கொஞ்சம் சாப்பாடு வேற வேறையாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் மாவு அரைச்சிட்டோம். இது கொஞ்சம் நம்ம ஜல்லட் பிடிச்சிக்கலாம்.
கொஞ்சம் நைஸாக வேணும், குறப்பாக இருக்குது அப்படின்னம்லன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு ஜல்லடை பிடிச்சிக்கிட்டோம்னா நைஸாக மாவு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு மாவு அவ்வளோதாங்க. மாவு வந்து நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டோம். அவ்வளோதான். இவங்களை வந்து தண்ணி கொதிக்கணும், அதுக்குள்ளே நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் அவங்க ஏற்கனவே சூடாயிட்டாங்க இல்லையா, கொதிச்சுட்டு தான் இருக்குது. நான் நைட்டும் நம்ம கொதிக்க வச்சுருந்தால கொதிச்சுட்டு இருக்குது. நம்ம தேங்காய் வந்து ஃபேன் காற்றுல வச்சோம் இல்லைங்களா, ஆடிட்டு கொதிச்சுட்டு இருக்கட்டும். வீட்டில் இருக்கும்போது சண்டே இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம எப்பயும் வீட்டில் தான் இருக்குங்க. கடைக்கு போகிறது, வீட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி வேலை தான். நமக்கு ஒன்றும் பெருசாக வெட்டி முடிக்கிறது. இப்போ எல்லாம் இந்த ஆன்லைனில் புக் பண்ணி வாங்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் கடைங்க நிறைய பெரிய பெரிய மால் வந்ததுனால நமக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பிஸ்னஸ்ன்னு நினைக்கிறேன். சின்னதாக செஞ்சாலையும் நமக்கு அதில் ஒரு பாதிப்பு வரும்போது கஷ்டமாக இருக்குது. இது கொதிச்சுட்டு இருக்குது, இறக்கி வச்சுருக்காங்க. மிக்சியில் போட்டுக்கலாம். சூப்பர். மசாலா நல்லா அரைச்சிட்டு சிம்பிள் வச்சிருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகவே எரிஞ்சிட்டு இருக்காங்க, பரவாயில்ல. செஞ்சு 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 வேஸ்ட்டாக போதுங்க. நேற்று வந்து பாருங்கள், மூக்கல்ல ப்ரௌன் கலர் இருக்கு இல்லைங்களா, அது போட்டு சுரக்காய் போட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி குழம்பு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான் அதில் போடுறது. ஏன்னா எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிட்டோம் இல்லைங்களா தூளெல்லாம், அதனால நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டுக்கணும் போடுறோங்க. ஏன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டே அரைச்சிடுறாங்க. பொடியிலையும் போட்டுருக்குறவங்க இருந்தாலையும் போட்டு அரைச்சிடுங்க. பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ கலந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோங்க.
தாய்மார்கள் சொல்வார்கள், அவங்க சொல்லுவாங்க, இந்த தேகம் இன்னொருது இல்லை, நீ அழிக்கிறது. அதனால் எந்த உரிமையில் இந்த தேகத்தை வந்து புண்படுத்துறீங்க, அழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற பொருள்களை வச்சு உடம்பு கெட்டு போகுது இல்லைங்களா? அது இயற்கையாக எந்த நோய் நமக்கு வராது. அப்படி வந்தால் அது இயற்கையிலே அது உண்மையிலே நல்லா ஆகிடுங்க. அப்படி நம்ம வந்து சரி பண்ணலன்னு கூட உணவு வகையில் நம்ம ஒரு கட்டுப்பாடான உணவை எடுத்துகிட்டு வந்தோம். எதுக்கு சளி காய்ச்சல் வந்தால் அந்த உடம்பை வந்து பாடி ஹீட் குறைக்கிறதுக்கு அப்புறம் குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்கப்புறம் கஞ்சி கொடுங்க, இட்லி சாப்பிடுங்க. இட்லி சாப்பிட்டோம்லன்னா இட்லியில் வந்து உளுந்து பட் வந்து வெந்தயம் போட்டு நம்ம மாவு அரைக்கிறோம் இல்லைங்களா? அதனால புழுங்கரிசி போட்டு பச்சை சாப்பிட்றதுனால ஹீட்டாக புழுங்கரிசெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு வந்து காரம் கம்மியாக எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் வந்து இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி நல்லா வணக்கி கொடுத்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குங்க. நம்ம நான்வெஜ் மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். இந்த தேங்காய் வந்து இந்த எண்ணெயில், அதுவும் தேங்காய் கலக்கினா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லெண்ணெய் இல்லைன்னு தாங்க நான் கலக்கிறேன். கொஞ்சம் இதுக்கு தேவை இருக்கிற உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இது வந்து மசாலா ஊற்றும்போது, ஏன்னா தேங்காய் வந்து டக்குன்னு அந்த உப்பு தன்மை வந்து தேங்காய் எடுக்குங்க. இந்த குழம்பு உப்பு அதிகமாக இருக்கும்போது தேங்காயும் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்கள் தேங்காயும் போட்டு பாருங்கள், அதில் இருக்கிற உப்பு எல்லாமே இந்த தேங்காய் வந்து உறிஞ்சிடும். அந்த தன்மை இந்த தேங்காய்க்கு இருக்கணும். காலையில் வந்து டிஃபன் இட்டாங்க. தம்பி மத்தியானத்துக்கு எந்திரிச்சு வந்தால் தான் அவன் என்ன கேட்குறானோ அதை செஞ்சு கொடுக்கலாம். மெயினாக தோசைன்னு தாங்க இருப்பான். அது சாப்பிட்றது ஒரு தோசை 2 தோசை. கம்மியாக வச்சோம், ஃபேன் ஓடிட்டா. அதனால் நம்ம அரைச்சி வச்ச சாந்தை எடுத்து அவ்வளோ நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கு. அது எனக்கு பிடிச்சது. இது வந்து அப்பா இந்த மாதிரி குருமா வைக்கிறதெல்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து அப்பா வந்து தோசை, அவரும் பெரும்பாலும் இட்லி தான் நிறையா சாப்பிடுவார், இல்லை சப்பாத்தி. இப்போ நமக்கு தேவையாக இருக்கிற உப்பு, ராகி மாவு களி நிறைய எனக்கு வீடியோவில் வர்றது நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரியுங்க. சப்பாத்தி எதாவது தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறீங்க. அதாவது பூரி போட்டிருக்கிறேன், ஆனால் எப்போயோ ஒரு முறை தான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம்
சாப்பிட்றதுக்கு யாருக்கும் பிடிக்காது. தம்பியும் ஆயில்ல அப்படின்னு சொல்லிட்டு முந்தியெல்லாம் அவங்க சின்ன பசங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு இருக்கும்போது சாப்பிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் எல்லாமே உக்காந்துட்டு வேலை செய்கிறதுனால முந்தியாவது வந்து விளையாடுறதுக்கு போவான். வாரத்தில் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு அவன் ஃப்ரீயாக இருக்கும்போது விளையாடுறதுக்கு போவான். இப்போ அந்த வேலையெல்லாம் இல்லை. அப்படியே கம்முன்னு ஃப்ரெண்டுங்கள்லாம் வெளியில் வேலைக்கு போகிறதுனால அந்த சண்டே ஒரு நாள் லீவ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு படுத்துடுறானுங்க பசங்க. விளையாட போகிறதில்ல. நைட்டில் விளையாட போவானுங்க. 1 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு மேலே போவானுங்க. 12 1 மணி 2 மணி வரைக்கும் விளையாட்டு வருவாங்க. இங்கே அந்த மாதிரியும் பண்ணிகிட்டு இருந்தாருங்க. இப்போ அதுவும் பண்ணுறதில்ல. இன்றைக்கு நம்ம வீட்டில் அதுக்காக மசாலா குழம்பு தான். மாவு வந்து ஜல்லில் பிடிச்சிட்டு, ஏன்னா அதில் இந்த சின்ன சின்ன மேலே அந்த தோல் உண்ணி இருக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம இதில் செய்யலாம். இல்லை நம்ம இதில் இருக்கிற குப்பி எடுத்து வச்சுட்டோம்னா இந்த மாவில் இருக்கிறத நம்ம மறுபடியும் இந்த கம்பு போட்டு பூ செய்யணும் பாருங்கள். அப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற உண்மையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் பாருங்கள். அவ்வளோதான். மாவில் இவ்வளோ வந்துச்சா, இதை போட்டு நம்ம களி செஞ்சுக்கலாம். ஸ்பெஷல் இதை நம்ம வீட்டில் நீங்களும் இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நான் என்ன இப்போ வந்து தம்பி எழுந்திரிச்சு வந்து கொஞ்சம் அவன் ஃபோன் பண்ணுவான். அப்போ தான் களி கொஞ்சம் சூடாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா ஒரே உளுந்து சாப்பிடுவோம். ஒரு 3 நேரத்துக்கு நான் வச்சு சாப்பிட்டு மீதியாக இருக்கிறதுல தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம்லான்னா, இப்போ சாப்பாடு எப்படி கொதிக்க வச்சுருக்கிறப்பலாம் அந்த மாதிரி வச்சுட்டோம்லான்னா நமக்கு வந்து இன்னைக்கு எல்லாமே கீரை நல்லா அழகாக துளுத்து சும்மா சூப்பராக இருக்குது. நான் எந்திரிச்சம்மா சண்டேவும் பெசலான்னு சொல்லிட்டு கீரை கடைஞ்சி வச்சுருக்கிறேம்மா. அப்படி என்ன பண்ணுறது, நமக்கு அந்த கீரை பார்த்த உடனே பறித்து அந்த கீரை வந்து சமைச்சி நல்லா கடைஞ்சி களி செஞ்சு சாப்பிட்லாம். அது இன்னும் ஒரு ஒயிட் களி செய்யலான்னு சொல்லிட்டு நினச்சேங்க. சரி, அவன் தம்பி சாப்பிட்றானா என்ன பண்ணுறான்னு தெரில. இன்னொரு நாள் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் விட்டேன். குழம்பு பாருங்கள் கொதிச்சுட்டு இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ அடுத்த வீடியோ போதும். கொஞ்சம் இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எப்படி வேர்த்து கொடுத்து பார்த்தீங்களா? நான் இந்த களி செஞ்சு நான் களி இப்போ செய்ய போகிறதில்ல, தம்பி வரும்போது தான் செய்யணும். செம்மைங்க புளிப்பும் அது சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோம்லன்னா இதை செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக